ரைட். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட லெக்சர் 3ல இருக்கோம் நம்ம. 3ஆ 4ஆன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் பரவால்ல. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பேசணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில என்ன பேசணும்னா, ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் நம்ம கத்துக்க போறோம். ரைட். அஃப்ரின் குட் ஈவினிங் மே. லிங்கேஷ் குட் ஈவினிங் டே. Good evening, sir. Good evening, sir. பார்த்துருவோமா? இங்க வாங்க. Resistors are connected in series and parallel. Resistors are connected in series and parallel. அன்னைக்கே நான் நிறைய கற்றுக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ த்ரீ ரெசிஸ்டார்ஸ் R1, R2, R3 இது மூணும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா RS equal to R1 plus R2 plus R3ன்னு சொன்னேன். அதுவே parallel காம்பினேஷனாக இருந்ததுன்னா 1/R1 plus 1/R2 plus 1/R3ன்னு கற்றுக் கொடுத்தோம். 1/R1 plus 1/R2 plus 1/R3. When three resistors are connected in series, when three resistors are connected in parallel. ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெரிவேஷனும் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், ஃபர்ஸ்ட் மாடலும் முடிச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட். மாடல் 1ல் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, when three resistors, இதில் ஒரு 2 ரெசிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் கேட்குறாங்களோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இமேஜினரியாக ஒரு பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இமேஜினரியாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இமேஜினரி பேட்டரின்னு தெரியுதா? கற்பனையாக அங்கே ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். அங்கேருந்து போகிற கரண்ட்டை பார்க்கணும். அந்த கரண்ட்டு எல்லா இடத்துக்கும் சேமாவே போகுதா? அப்போ இவங்க 2 பேரும் சீரிஸ் காம்பினேஷன். RS equal to R1 plus R2. அதனால ஆன்சர் என்ன? 2R. இந்த கொஷினோடு 2R. ரைட்டா? இதுவே இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருந்தால் என்ன சார் ஆகும்? 3R. ஏன்னா இது மூணுமே சீரிஸ் காம்பினேஷன். தர்ஷன் அன்னைக்கு நீ கேட்டது இது. இந்த பாயிண்ட் இருக்கு, பி பாயிண்ட் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மூணுமே இருந்ததுன்னா மூணுமே என்ன காம்பினேஷன்? இது சீரிஸ் காம்பினேஷன் கற்றுக்கணும். ரைட். பேரலல். அம்மா ஹீட்டர் போட சொல்லுங்க. இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். இங்கே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இது ஒரு ரெசிஸ்டார். ரைட். அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டார் ஆர், இந்த ரெசிஸ்டார் ஆர், இந்த ரெசிஸ்டார் ஆர், இந்த ரெசிஸ்டார் ஆர். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் கேட்குறாங்க. நீ முதல்ல சின்ன சின்னதாக சால்வ் பண்ணிட்டு வரணும். இவங்க 2 பேரும் என்ன காம்போ? பேரலல். பேரலல்னா அப்போ இது ஒரு ஆறு, அங்கே 2 தான் இருக்கு இல்லையா? 1/R, 1/R, 2/R, திருப்பி போட்டிங்கன்னா R/2. இது ஒரு R. மேலே ரெண்டும் சீரீஸ். R plus R/2, 3R/2. இது ஒரு R. கரெக்டா? மேலே R plus R/2, 3R/2, கீழே ஒரு R. அப்போ 1/3R/2, 1/R. சால்வ் பண்ண என்ன வரும்? 3R. இங்கே 2 plus 3. அப்போ 5/3R. திருப்பி போட்டிங்கன்னா 3R/5. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்கன்னா எது சீரீஸ் எது பேரலல்னு கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணணும் நம்ம. ரைட்டாப்பா? ஒரே நிமிஷம். ஜீவன் குட் ஈவினிங் பே. கோட் பண்ண பார்த்தியா? போ பா, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஜீவன் கேட்குதா? சவுண்ட் செக் பண்ணிக்கோ. கூப்பிட்டு போச்சு. ரைட். ஸோ ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இதுதான் பேஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ஆல்ரெடி அன்றைக்கே முடிச்சிட்டோம் அது. ஸோ இன்றைக்கி சின்னதாக ஒரு ஞாபகப்படுத்தினேன். பட் இன்னும் 2 மாடல் பேச போகிறோம். செகண்ட் மாடல் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். சார் அப்படின்னா என்ன? உங்களுக்கு கெப்பாசிட்டரில் சீரிஸ் பேரலல் சம் கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இடமும் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கவனமாக கவனிங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோயேன், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோயேன். ஏலேருந்து இப்போ ஏவோட பொட்டென்ஷியல் விஏ, பியோட பொட்டென்ஷியல் விபி. இப்போதைக்கு விஏவும் விபியும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா 2 பேரும் கான்டாக்ட்ல இல்லை.
ஒருவேளை 2 பேரும் ஒரு வயரோட கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி 2 பேரோட சார்ஜும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா விக்கு என்ன ஃபார்முலா கத்து கொடுத்தேன்? 4 எப்சிலான் ஆர்னு கத்து கொடுத்தேனா? அப்போ VA ஈக்குவல் டு VB ஆயிடுமா? என்ன கத்துக்கிறீங்கன்னா 2 பாயிண்ட் ஒரு சிங்கிள் வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட் ஒரு சிங்கிள் வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா மாறிடும். அதாவது சேம் பாயிண்ட் ஆயிடும். பொட்டென்ஷியல் அப்ப ஈக்குவல் ஆயிடும். பொட்டென்ஷியல் ஈக்குவல்னா அந்த 2 பேரும் ஒன்று. ஏவும் ஒன்று தான், பியும் ஒன்று தான். அவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி ஆயிடும். சரி, சம்மா கத்து கொடுங்களேன். இப்போ செகண்ட் ஒன் 1 2 3 when 3 resistor are connected in series. When 3 resistor are connected in series. இது பார்த்தோன்னே சீரிஸ் தெரிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க. கடைசியா இருக்கிற பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க. ஏல இருந்து இங்க ஒரு வயர் கனெக்ட் பண்றேன். இங்க இருந்து இங்க ஒரு வயர் கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கும். சார் இது என்ன காம்பினேஷன்? இது ரெகுலரா கேட்குற மாடல் பேர். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஈஸியாவே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யாரு 2 பேரும் ஒன்றுன்னு கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து ஒய் ஒரு வயரால கனெக்ட் பண்ணிருக்கீங்க. நடுவுல எந்த காம்போனன்ட்டுமே இல்லை. அப்ப ஏவும் ஒய்யும் ஒரே பாயிண்ட், பியும் எக்ஸும் ஒரே பாயிண்ட். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா பில இருந்து ஒரு வயர் எக்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏல இருந்து எக்ஸ், ஏல இருந்து எக்ஸ் ஒரு ரெசிஸ்டார் போட்டுனா, ஏல இருந்து எக்ஸ் ஒரு ரெசிஸ்டார். ஏ இந்த பக்கம் இருக்கு, எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. எக்ஸ்ல இருந்து ஒய் ஒரு ரெசிஸ்டார். எக்ஸ் இந்த பக்கம் இருக்கா, ஒய் இந்த பக்கம் இருக்கா. தென் ஒய்ல இருந்து பி ஒரு ரெசிஸ்டார். இங்க ஒரு ஆறு, இங்க ஒரு ஆறு. பியும் எக்ஸ் எல்லாம் சேம், ஏவும் எல்லாம் சேம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சோமா? மூணும் பேரலல். 1/r 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 3/r திருப்பி போட்டீங்கன்னா r/3ன்னு கவனமா கத்துக்கணும். அப்போ இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார்னா இது வெறும் சீரிஸ் தான். ஆனா இங்க இருந்து ஒரு வயரை இங்கேயும், இங்க இருந்து ஒரு வயரை இங்கேயும் கனெக்ட் பண்ண என்ன ஆயிடுது? பேரலல் ஆயிடுது. இப்ப என்ன அர்த்தம்? ஏவும் ஒய்யும் ஒரே பொட்டென்ஷியல். அப்படிதான் அவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. எக்ஸும் பியும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அப்படியே டயக்ராம பொறுமையா பார்த்து ஏல இருந்து எக்ஸ், எக்ஸ்ல இருந்து ஒய், ஒய்ல இருந்து பி அந்த மாதிரி கத்துக்கணும். ரைட்? ஒரு நிமிஷம் பை. நான் இன்னொரு சம் ஒன்று போடுறேன். ட்ரை பண்றீங்களா? எனக்கு ஒரு 2-3 பேர் ஆப்சென்ட் இல்லையா? கேட்டுட்டு தான் கிளாஸ் கொடுத்தேன். பட் பரவாயில்ல. வந்த நீ என்ன கத்துக்குறியோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை இங்க பாருங்களேன். இந்த சம்ம ட்ரை பண்ணு. ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார் இப்படி இருக்கு. இங்க இருந்து இங்க ஒரு வயரு, இங்க இருந்து இங்க ஒரு வயரு. இது ஒரு ரெசிஸ்டார் 2, இங்க ஒரு 3, இங்க ஒரு 4. இந்த சம் ஆல்ரெடி கேட்ட சம் தான். அப்போ இங்க இருந்து இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து இங்க ஒரு ரெசிஸ்டார். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கோ. இது எக்ஸ், ஒய், இசட்டு, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வின்னு எடுத்துக்கோங்களேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி கேட்குறாங்க. டோட்டலாக கேட்குறாங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. அப்போ இதுக்கு நேராக என்ன டயக்ராம் வரும்ப? சார் இது 3 பேரலல் சார். நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின்டு பார்த்ததுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க 3 பேரலல். இந்த ரெசிஸ்டாரு ஆர் இங்கே இருக்கு இல்லையா? இது ஒரு ஆர் அப்படியே இருக்கு. பை நான் சப்ஸ்டியூட் பண்ணல, எல்லாமே ஈக்குவல் ரெசிஸ்டார் தான் கொடுப்பாங்க, அதனால பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் என்ன? இது பேரலல். இந்த மாதிரி இருக்கா? பேரலல். இப்போ இந்த பக்கமா ஏ இருக்கு, இந்த பக்கமா டி இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னங்க சார் ஆகும்? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது 3 பேரலல். 1/r 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 3/r திருப்பி போட்டிங்கன்னா ஒரு r/3. இந்த r அப்படியே இறக்கிக்கோங்க. இந்த பக்கமா ஒரு r/3. நம்ம எல்லாம் ஈக்குவலா இருக்குன்னு போட்டுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கொஸ்டின் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. நம்பரா கொடுத்தாங்கன்னா நீங்க பேரலல் ஃபார்ம்ல போட்டுக்கோங்க. 1/r1 1/r2 1/r3 போட்டுக்கோங்க. இது 3 சீரிஸ் காம்பினேஷன். அதனால r/3 ஒரு r, ஒரு r/3, 2r/3 பிளஸ் ஒரு r,
ஃபைனல் ஆன்சர் 5r/3ன்னு உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். டிக் பண்ணி ஜாலியாக 4 மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். ரைட்டா? ஸோ மேலே கொடுத்ததை முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணணும், தென் செகண்ட் ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணணும், அங்கேருந்து தேர்ட் ஸ்டெப்பை, தென் ஃபைனல் ஆன்சர் போடணும். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடணும் இவங்கெல்லாம் யார், யாரெல்லாம் சீரீஸில் இருக்காங்க, யாரெல்லாம் பேரலல் இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் கொஷினை நீங்கள் கவனமாக படிக்கணும். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஃபுல்லாக போடணும். ஒரு டைம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துட்டு ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு கேட்டாங்க. அப்போ ஏஎன்சினா நீ தெரியாம அந்த ஏஎன்சியை கவனிச்சிருக்க மாட்டேன், ஃபுல்லா ஒர்க் பண்ணிடுவோம், ஆப்ஷன் ஏல இருக்கும். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லையே நம்மளும் ஒரு சூப்பரான சம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஏஎன்சினா இவங்க 2 பேரை மட்டும்தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடம் ஒரு r/3, இந்த இடம் ஒரு 6, 4r/3. புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு? கொஷினை லாஸ்ட் லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 45 கொஷின் படிக்கும் பொழுதும் டேட்டாவை கரெக்டாக எடுத்துட்டு கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்றத ஒரு கொஷின் மார்க் போட்டு வச்சுக்கணும். எக்ஸ்பிரஸ்ட் ஒரு ஆன்சர் இன் சிஜிஎஸ், இன் எஸ்ஐ, எதில் கேட்டிருக்காங்கன்றதையும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அது நிறைய டெஸ்ட் நீங்கள் முன்னாடியே எழுத தான் அது உங்களால் கற்றுக்க முடியும். ரைட்டாவா? ஸோ இன்னும் ஒரு சம் சொல்லி தரவா? இங்கே வாங்க, அப்புறமா காட்டுறேன். இந்த பேஜே உனக்கு அனுப்பி விடுறேன். கவனமாக கவனி. இது ஒரு ரெசிஸ்டார், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார், தென் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டார். எல்லாமே ஆர் 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 இப்படி இருக்கு. 4. ரைட். இந்த பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோ. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ. யாராவது சொல்ல முடியுமா? இந்த 4 பேர் என்ன காம்பினேஷன்? ஆல்ரெடி உனக்கு தெரியும், டக்குன்னு சொல்லு. பேரலல். ரொம்ப அழகா சொன்னேன். ஏன் சார் பேரலல்? இவன் ஏன்னா வெறும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவனும் ஏ தான், இவனும் ஏ தான், இவனும் ஏ தான், இவனும் ஏ தான். ஓல இருந்து ஏ, ஒரு பக்கம் ஓ எடுத்துக்கோங்க, இன்னொரு பக்கம் ஏ எடுத்துக்கோங்க. ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ, ஓ ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல், ஏ ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல். இந்த பொட்டென்ஷியல் விஓ, இந்த பொட்டென்ஷியல் விஏ, 4 பேருக்குமே அதான். 1/r 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 4/r, திருப்பி போட்டிங்கன்னா r/4. ஏன்னா எல்லாமே பேரலல். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு சம் ட்ரை பண்ணுங்க சார். இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இவங்க 3 பேரையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன், இது மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஓவா இருக்குது, இது ஏவா இருக்குது, இது பியா இருக்குது. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறேன், ஏ அண்ட் பி கேட்குறேன். இப்போ நீ என்ன பண்ணணும்? ஏலேருந்து ஏலேருந்து ஓ, 3 ரெசிஸ்டார். ஏ ஒரு பக்கம் ஃபுல்லாக ஏ, இந்த பக்கம் ஃபுல்லாக ஏ, இந்த பக்கம் ஃபுல்லாக ஓ. ஓலேருந்து பி ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், ஆர் ஆர். 1/r 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 3/r, திருப்பி போட்டிங்கன்னா ஒரு r/3 ப்ளஸ் ஒரு ஆர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுனால நான் அடுத்தடுத்த டயக்ராம் எழுதாமல் டேரெக்டாக எழுதுறேன். ஏன்னா இது 3த்தையும் சால்வ் பண்ணால் உனக்கு தெரியும். 1/r ப்ளஸ் 1/r ப்ளஸ் 1/r 3/r, திருப்பி போட்டிங்கன்னா r/3 ப்ளஸ் ஆர், 3r ப்ளஸ் ஆர் 4r/3. தெரியுதா? ஸோ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியலில் கொஞ்சம் கவனமாக சம் சால்வ் பண்ணுறது நல்லது. அந்த ஒரு வயரை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு நம்ம அந்த பேப்பரில் பார்த்துருவோமா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பேப்பர் உங்கள் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கா நீயும் பாரு. சம் நம்பர் 41 நம்ம அந்த அதே மாடல் தான் பாருங்க. சம் நம்பர் 41 போட்டோம்ல, இந்த கவனமாக கவனம். சம் நம்பர் 41 செஷன் முடிஞ்சதும் முதல்ல இந்த சம் தான் ட்ரை பண்ணணும். நான் கொஷின் என்ன பண்ணிடுறேன், இங்கே கொஷினை எழுதி காமிச்சிடுறேன். இது ஒரு ஆர், 3வது ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஆர், 4வது ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஆர்,
5வது ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஆர், இங்கே ஒரு 6வது ரெசிஸ்டன்ஸ், 6 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது இங்கே ஏல இருந்து 3வது ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம், இன்னொன்று செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த இடம், லாஸ்டாக பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. உனக்கு இப்போ கற்றுக் கொடுத்துருக்கிற நாலேஜை வச்சுக்கிட்டு இந்த சம்மர் ட்ரை பண்ண முடியுமான்னு பாரு. தெரியலனா என்கிட்ட கேளு, இதை நீ தான் ட்ரை பண்ணணும். இந்த இடம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் அப்போ இது எக்ஸ்னா கண்டிப்பாக இதுவும் எக்ஸ் தான் இல்லையா? இந்த இடம் ஒய் இல்லை, இது ஏ, இது ஏ அப்படின்னா இந்த இடமும் ஏ தானே, ரைட்டா? இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஏலேருந்து எக்ஸ் ஒரு ரெசிஸ்டார், ஏலேருந்து எக்ஸ் ஒரு ரெசிஸ்டார், இந்த பக்கம் ஏ, அந்த பக்கம் எக்ஸ். திரும்ப இங்கேருந்து ஏ, இங்கே எக்ஸ் இருக்கு பாரு. அப்போ ஏலேருந்து எக்ஸுக்கு 2 ரெசிஸ்டார், ஒரு பக்கம் ஏ இருக்கு, ஒரு பக்கம் எக்ஸ் இருக்கு. திரும்ப இந்த ஏலேருந்து இந்த எக்ஸ் 2 ரெசிஸ்டார் பாருங்க. இதை நீங்களா சால்வ் பண்ண நினைச்சேன், அவசரப்பட்டு நான் சால்வ் பண்ணுறேன். பட் எக்ஸ்ல இருந்து பி ஒரு ரெசிஸ்டார், அப்போ இது 3 இப்படி ஆயிடும். இந்த எக்ஸ்ல இருந்து பி ஒரு ரெசிஸ்டார், இதுக்கப்புறம் உங்களால் சால்வ் பண்ண முடியல. இது ஒரு 6, இது ஃபுல்லாக அடித்தா ஒரு 2R, இந்த இடம் ஒரு 2R, இந்த இடம் ஒரு R. 1/R 1/2R 1/2R. அப்போ இங்கே ஒரு 2R எடுத்துக்கிட்டா 2 + 1 + 1 அப்போ 2R/4 ப்ளஸ் ஒரு R, 6R/4 6R/4 3R/2. ஆப்ஷனில் எதாவது இருக்கா பாருங்க. பேப்பர் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. 3R/2 இல்லையா? அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இல்லை சார். புரியலடா. ஆப்ஷன்ல இல்ல சார். ஆப்ஷன்ல இல்ல, டயக்ராமே நம்ம தப்பா போட்டோம். ஆக்சுவலாக இந்த டயக்ராமுக்கு இந்த ஆன்சர் ரைட்டு. கவனமா கவனி. 41வது கொஷினோட டயக்ராம்ல ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. நான் இந்த இடத்த விட்டுட்டேன். இங்க இருந்து இங்க ஒரு லைன் போட்டிருக்கணும், இங்க இருந்து இங்க ஒரு லைன் போட்டிருக்கணும், ரைட்டா? ஆனா நான் டிரா பண்ணல, அந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். இந்த லைன் போட்டிருந்தா என்ன பண்ணணும் அடுத்தது? அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சால்வ் பண்ணணும், ரைட்டா? ஸோ கொஷின் நம்பர் 41 ட்ரை பண்ணிப்பாரு, அவங்கள இருக்கிறத ட்ரை பண்ணிப்பாரு, நம்ம சால்வ் பண்ணதே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் இந்த லைன் இல்லாமல் சால்வ் பண்ணேன், இந்த லைன் இல்லாமல் சால்வ் பண்ண இந்த ஆன்சர் கரெக்ட். 3R/2 100% ரைட். நம்ம எந்த தப்புமே பண்ணல, கரெக்டாக பொட்டன்ஷியல் எடுத்திருக்கோம். ஏலேருந்து எக்ஸ், ஏலேருந்து எக்ஸ், ஏலேருந்து எக்ஸ், தென் எக்ஸ்லேருந்து பி போட்டிருக்கோம், ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் போகணும். இவ்வளோ நேரம் பேசினது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் போகணும். வீட்ஸ்டோன் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிர்ச்சாஃப் லாஸ் நம்மளால் போக முடியும். லாஸ்ட் இயர் உட்பட 2021, 22, 23 எல்லாத்துலேயுமே 4 கொஷின் கேட்ட ஒரு பிரமாதமான டாபிக் தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் எடுத்து பார்த்துக்கோ. அதனால் இந்த லெசனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய சம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு கொஷின் 2 கொஷின் வரத்துக்கே நம்ம கிட்டத்தட்ட எத்தனை நாள் படிக்கிறோம்? 4 கொஷின் வரத்துக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுத்து படிக்கணும், எவ்வளோ சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை எவ்வளோ புரிஞ்சிக்கணும், இவ்வளோ வேலை இருக்குல்ல, ரைட்டா? அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இப்போ செஷன் முடிஞ்சதும் ஒரு 8:10 8:15 அந்த சம் எனக்கு சால்வ் பண்ணி அனுப்பிவிடுங்க. இப்போ அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற சம்மெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ, அந்த பேப்பரில் இருக்கிற சம்மெல்லாம். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். சரி, எங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தெரியும், நாங்கள் ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். P/Qவும் R/Sவும் ஈக்குவலாக இருந்தா அதுக்கு பேர் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். நீங்கள் இன்னும் ஒன்றுமே சொல்லி கொடுக்காத வெறும் P/Q R/S ஈக்குவல்னா எங்களுக்கு என்னத்தை புரியும்? இங்கே பாரு, ஒரு பிரிட்ஜ் ஃபார்மில் ரெசிஸ்டாரை எழுதிக்கணும். ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், 5. இங்கே ஒரு ரெசிஸ்டார். எல்லா ரெசிஸ்டாரும் இந்த மாதிரி இருக்கு, R R R. இங்கேருந்து ஒரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எல்லா ரெசிஸ்டாரும் ஈக்குவல்ன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லையா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து Pன்னு எடுத்துக்கணும், இந்த இடம் Qன்னு எடுத்துக்கணும். இந்த P அண்ட் Q இதோட பொசிஷனை நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த இடம் Rன்னு எடுத்துக்கணும், இந்த இடம் Sன்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த P-ஐயும் Q-ஐயும் டிவைட் பண்ணுங்க, R-ஐயும் S-ஐயும் டிவைட் பண்ணுங்க. P and Q, R and S டிவைட் பண்ணும் பொழுது 2 ஆன்சரும் சேமா வந்தா இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்னு. அப்படின்னா நடுவில் இருக்கிற ரெசிஸ்டார் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடும்.
அதுக்கு கரண்ட் போகாது, சாப்பாடு கிடைக்காது, அது வேலை செய்யாது. ஏன்னா பேலன்ஸ்ட் ஆயிடும், இங்க போற கரண்ட் 0 ஆயிடும். அப்ப அந்த ரெசிஸ்டார் வழியா போற கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டார் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. அப்படின்னா அந்த ரெசிஸ்டாரை நீங்க தூக்கிடணும். அப்ப எடுத்துட்டா என்ன சார் ஆகும்? எடுத்துட்டா அந்த சர்க்கியூட் இந்த மாதிரி மாறிடும். ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு ரெசிஸ்டார், இன்னொரு இப்படி மாறிடும். அப்போ P and Q என்ன ஆயிடுச்சு? சீரிஸ் காம்பினேஷன். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்? ஒரு ஆன்சர். R and S என்ன? சீரிஸ் காம்பினேஷன். சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர். தென் ரெண்டும் parallel. ரெண்டும் parallel சால்வ் பண்ணா ஃபைனலா ஒரு ஆன்சர். இவ்வளவுதான் ஐடியா. அப்போ கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா P by Qவும் R by Sவும் நல்லா புரிஞ்சுக்கோ. தெரியாம இந்த R இருக்கிற இடத்துல நிறைய பிள்ளைங்க Q போட்டுறாங்க. எந்த வழியா போறியோ அப்படிதான் போகணும். PQ அப்படியே கீழே வந்து RS, PQ RS, இதையும் இதையும் டிவைட் பண்ணணும். தெரியாம இடங்களை மாத்திட்டா எல்லாமே தப்பு தப்பா மாறிடும். ரைட், இந்த மாதிரி சம் பார்ப்போமா? இங்க வாங்க, பதில் சொல்லுங்க பார். நான் வெறும் ஒரு 3 ரெசிஸ்டார் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன காம்பினேஷன் கேட்டா ஈஸியா சொல்லிடுவீங்க. சரி, இது 3 சீரிஸ் காம்பினேஷன். அதே மாதிரி ஒரு வயரால இப்படி 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னு சொல்லுவேன்? இது 3 parallel சேர்னு சொல்லிடுவேன். தென் இங்க ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்றேன், இங்க ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்றேன். இது ஒரு R, இது ஒரு R. எப்பெல்லாம் நீங்க 5 ரெசிஸ்டார் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உனக்கு தோணணும் அது கண்டிப்பா வீட்ஸ்டோனா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? இந்த டயக்ராமும் நீங்க மேல பார்த்த டயக்ராமும் ஒண்ணுதான். இந்த டயக்ராம் தான் அந்த மாதிரி மாத்தி சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், சி டி. ரைட்டா? அப்ப ஏல இருந்து பி, ஏ பி சி டி, அதே இடத்த இங்க கொடுத்தா அது அந்த சர்க்கியூட் வந்துடும். ரைட்டா? ஸோ அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படாது, நான் ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன். இங்கே பேர் இந்த மாதிரி ரெசிஸ்டார் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக போங்க. போகும்பொழுது இவனுக்கு பின்னு பேர் கொடுத்துருங்க. அப்படியே கீழே வாங்க, இவனுக்கு கியூன்னு பேர் கொடுத்துருங்க. நான் இந்த பி அண்ட் கியூ மாறக்கூடாது. அதே மாதிரி மேலே போனீங்கன்னா ஒரு ஆறு, இந்த இடம் ஒரு எஸ். எப்பவுமே இந்த சர்க்கியூட் பார்த்துட்டிங்கன்னா இவன் தான் பி, இவன் தான் கியூ, மேலே இருக்கிறவன் தான் ஆர், இந்த பக்கம் லாஸ்ட்டாக இருக்கிறவன் தான் எஸ், நடுவில் இருக்கிறவன் தான் நமக்கான பலியாடு, சாக போகிறவன். அப்போது இந்த பி பை கியூவை டிவைட் பண்ணி பாருங்க. கீழே யார் இருக்கா? ஆர். ஆர் ஆர் பை ஆர், ஆர் பை ஆர் 1 = 1. சார், இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுது, அதனால இவனை கொண்டுலாம் நம்ம. அப்போ இந்த பியும் இந்த கியூவும் சீரிஸ் காம்பினேஷன். பாருங்க, கரண்ட் இப்படியே அழகா போயிட்டு இது வழியா போயிட்டு இப்படியே போயிடுமா? அப்போ சீரிஸ் காம்பினேஷனா? அப்போ பி அண்ட் கியூ ஆர் ஆர், ஆன்சர் என்ன? ஒரு 2R. மேலே அவங்க ரெண்டு பேர் என்ன? சீரிஸ் காம்பினேஷன், ஒரு 2R. ஒரு 2Rம் ஒரு 2Rம் parallel. 1/2R 1/2R, 2/2R, ஆன்சர் என்ன? R. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ரெஜிஸ்டர் எல்லாமே சேமா இருந்தா ஆன்சர் அதுவாக தான் இருக்கும். 2R 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 அப்படின்னா ஆன்சர் 2R தான். எல்லாமே ஆறாக இருந்தால் ஆன்சர் ஆர் தான். ரைட்டா? இப்போ ஒரு 4-5 சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ரெடியா? டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கும். சரி, சால்வ் பண்ணுங்க. இந்த இடம் 4R 2R 6R 3R R. Find the effective resistance between A and B. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணு. நீங்கள் ட்ரெயின்ட் அப்படின்னா 20 செகண்டுக்கு மேலே அதை எடுத்துக்கவே கூடாது. அப்படியே லாஸ்ட் ஆன்சருக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் மூளையிலே போட்டுடலாம். அப்படியே ஈஸியாக நம்மளே கண்ண மூடியே சால்வ் பண்ணிடலாம். 6. ஆன்சர் பே
இதான் உங்க டக்கா டேய் இவ்வளோ நேரமா உங்களுக்கு மோனிஷ் குட் ஈவினிங் பே மோனிஷ் Good evening, குடிங்களா sir. ஏன் லேட்டு Sir, 18 question. வரேன் சஞ்சய் வரேன் இரு மோனிஷ் ஏன் லேட்டு சார் ப்ரீ போர்டு இருக்கு சார், பயோ ப்ரீ போர்டு. அப்படியா அது சரி படிச்சுட்டு ரைட் இது பாருங்க ஆன்சர் சொல்லுங்க சஞ்சய் என்ன ஆன்சர் சொன்னீங்க 18/5, sir. 18R/5ன்னு தெளிவாக சொல்லணும் ரைட்டா இப்போ மற்றவங்களோட ஆன்சர் இப்போ அஃப்ரீன்லேருந்து விஸ்வத்தி வரைக்கும் பா சால்வ் பண்ணி பாருங்களேன் 4/2 2 6/3 2 அப்போ இவன் போயிட போகிறான் இது ஒரு 6R ரெசிஸ்டார் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது ஒரு 9R மேலே 9R 6R ப்ளஸ் அப்போ பேரலல் 1/9R 1/6R 18 எடுத்துக்கலாமா 18R 2 + 3 18R/5 ரொம்ப நல்லா சொன்னடா 18R/5 சால்வ் பண்ண முடியுதா உங்களால் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 4 சம் சால்வ் பண்ணுறீங்களா நோட் எடுங்க இனிமேல் உங்கள் டைமை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிறது நல்லது இப்போ கவனிப்பு 9R 3R 6R 2R R சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க பை எல்லாருமே ஆன்சரில் ட்ரை பண்ணுங்க பை இவ்வளோ டைம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எனக்கு 24 hour 24R/5 five. நல்லா சொல்லுமா 24R/5 5 6ஆ 5 சார் 5 5 24R/5 ரைட் ஸோ 9R 3R 12R இந்த மாதிரி 5 இருந்துட்டாலே மேக்ஸிமம் வின்ஸ்டோனாக இருக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க 9/3 3 6/2 3 அப்போ வெரிஃபை ஆகிடுச்சு 6 2 அங்கே 8 8R அப்போது 1/12R 1/8R 24 எடுத்துக்கலாமா 24R 2 டைம்ஸு 3 டைம்ஸு 24R/5 சொன்ன அத்தனை பேரும் நல்லா சொன்னீங்க ரைட் இதுக்கு பேர் கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் இந்த போர்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே நீட் போர்டில் சொல்கிறேன் ரைட் இந்த மாதிரி இன்னொரு Sir, சம்மம் இருக்கு சொல்ல sir, இன்னொரு டவுட் சார். நான் இந்த மாதிரி கொஞ்சம் சம்லாம் பார்க்கும்போது மேலேயும் கீழேயுமே டிவைட் பண்ணாலும் அந்த சைடு மேலே கீழே கூட சேமாக தான் வந்துச்சு வேல்யூ. அது எப்படியா இருந்தாலும் நீ உன் இடத்த மாற்றக்கூடாது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் தான் பி அதுக்கு கீழே இந்த பக்கம் இருக்கிறவன் கியூ இந்த பக்கம் இருக்கிறவன் ஆறு இந்த பக்கம் இருக்கிறவன் எஸ் தெரியுதா இப்போ நீ சொல்றது எனக்கு புரியுது இதை டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் இதை டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் அப்படி தானே கொடுத்தான்னு சொல்கிறேன் ஆமாம் சார். அப்படி கொடுத்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது P/Q R/S பொசிஷனும் அவங்களோட இடமும் மாறக்கூடாது எப்போவுமே இவனுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு P இவனுக்கானது Q இவனுக்கானது R இவனுக்கானது S அவங்கவுங்க இடத்துல தான் இருக்கணும் நீ எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்து சேமாக வந்தாலும் அதுக்கு பின்னாடி போகக்கூடாது P/Qவும் R/Sம் ஈக்குவலாக இருந்தால் தான் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டார்ஸ் ஆகும் நீ தெரியாமல் இவங்க ரெண்டு பேர் போட்டுனா அப்புறம் சீரிஸ் அண்ட் பேரலல் மாறிடு சுத்தமாக அந்த மாதிரி செய்யக்கூடாது PQRS கரெக்டாக பார்த்துக்கணும் ரைட்டா இப்போ இந்த ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணுறீங்களா டயக்ராம்லாம் போட தேவையில்ல டக்குன்னு அப்படியே ஸ்க்ரீனில் அதே தான் இருக்கும் வர
இது ஏ, இந்த இடம் பி. இதில் எல்லா ரெசிஸ்டாரும் 2R. இதில் எல்லா ரெசிஸ்டாரும் 2R. இதில் எல்லா ரெசிஸ்டாரும் R. இதில் எல்லா ரெசிஸ்டாரும் 3R. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் அடுத்தது போயிடுவேன், கிர்ச்சாஃப் போயிடுவேன். சீக்கிரம் வாங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீ வேற ஏதாவது ரெசிஸ்டர் சிம்பிள் ஷார்ட் போடு. அது என்ன ரெசிஸ்டர் 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 மேல ஒண்ணு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. ஏழுக்கே கை வலிக்குது தெரியுமா? உன் பசங்கள பாவம். Sir, சொல்லுமா. சரி எனக்கு வந்து 6R வருது sir. உங்களோட ஆன்சர் 6R வருது. மோனிஷ், சஞ்சய், அஃப்ரின், சேம் ஷைனி 6R. 6R. 6R சார். 6R. வேற மற்றவங்க ரைட். இது பார்த்ததுமே நீங்கள் சால்வ் பண்ணலாம்ல. சார் இவனுக்கு ஒரு 2R. என்ன நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இது சம்மு தான் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 2R, இது ஒரு 3R, இது ஒரு R. அப்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் நிஜமாலுமே ட்ரெயின்டாக இருந்தால் பார்த்ததுமே டக்கு அதிகபட்சம் 5 செகண்ட் 10 செகண்ட் தான். இப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு கொஷினுக்கு இன்னைக்கு இருக்கிற கொஷின் பேட்டர்னுக்கு 52 செகண்ட் உங்களுக்கு தேவைப்படும். 10 செகண்டில் இந்த சால்வ் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிற 42 செகண்ட் உன்னோடது. அப்போ 42 செகண்ட் இன்னொரு கொஷின் வராத போது இன்னும் கொஞ்சம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஷினையும் சால்வ் பண்ணுறதோட வேகம் அதிகமாக இருக்கணும். அதில் 10 செகண்டோ 15 செகண்டோ மிச்சம் பிடிச்சி கடைசியாக எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை சரி பண்ணுறதுக்கோ பார்த்துக்கணும். அது நீங்கள் உன் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ என்ன பேச வரேன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த இடத்துல போய் வேர்க்க விறுவிறுத்து உட்காந்து பார்த்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் தெரியுன்றது எல்லாம் என் காதில் விழுது. வேறு வழி இல்லை. இவ்வளோ வேலையும் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். ரைட்டா? அடுத்தது சரி கிளம்பு. நீ கற்றுட்டு வரீங்க போதுக்கு. ரைட். ஸோ இந்த மாடல் ஃபுல்லாக முடியுது இல்லையா? காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலல். ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீன்ஸ்டோன் சம் பார்த்தேன். அது பார்த்ததும் ஆனால் வீன்ஸ்டோன் மாதிரியே அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 5 ரெசிஸ்டார் இருந்தால் தான் அது வீன்ஸ்டோன்ன்ற அந்த ஐடியாவுக்கு போயிட்டு வந்தது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணுவோமா? நான் எல்லாருக்குமே குரூப் பாருங்க. நான் ஒரு கொஷின் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் வீன்ஸ்டோன்னு சொல்லிட்டு சொல்றதுனால அது வீன்ஸ்டோன்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. ஒரே நிமிஷம். ஜீவன் உனக்கு அனுப்பியிருக்க மாதிரி. இப்போ கொஷின் நம்பர் 59 60 தான் இந்த கொஷின். 59 60. ஆனால் 59 நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். 60 அப்புறம் பார்த்துக்கலாம். 59 பாருங்களேன். 59 இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஃபைனலாக கீழே ஒரு ரெசிஸ்டார். இது வீன்ஸ்டோனா? இது வீன்ஸ்டோனா? ஆமா சார். ஏன் வீன்ஸ்டோனு? Sir, because on the A wire, if you just take it that side, நடுவுல வந்து R and R like ratio same வரும் ரெண்டு பக்கம். ரைட். நல்லா ட்ரை பண்ணீங்க. இதில் எந்த ஆர் கேன்சல் ஆகுன்னு நினைக்கிறேன். நான் நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5. எத்தனாம் நம்பர் ரெசிஸ்டர் வந்து நம்ம அடிக்க போகிறோம்? 1. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன். கவனமாக கவனிங்க. இந்த பாயிண்ட் ஏ இருக்குல்ல, அவனை அப்படியே கையில் பிடிச்சிங்க. அப்படியே அவனை அழகாக தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சிருங்க. அந்த பக்கம் வச்சுட்டா இந்த 2 ரெசிஸ்டார் என்ன ஆகிடும்? இந்த பக்கம் போயிடுமா? இங்கே ஒரு ரெசிஸ்டார் போயிடும், இங்கே ஒரு ரெசிஸ்டார் வந்துருமா? இப்படி வந்துருமா? அப்போ இவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்களா? சொல்ல புரியுது. பாயிண்ட் ஏ இங்கே வந்துருச்சா பாருங்க. அப்போது ஆக்சுவலாக இந்த மாடல் எப்படி ஆகிடுது? இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார்,
அதே மாதிரி பாயிண்ட் பி இருக்குல்ல, அதே அப்படியே கையில எடுத்துட்டு போய் பேக்ல இந்த பக்கம் வச்சிருங்க. இது பி, இது ஏ, தென் இங்க ஒரு ரெசிஸ்டார். அப்ப இந்த ரெசிஸ்டார் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த மாடல் பார்த்தாலும் இது வீண் சொன்னு உங்களுக்கு புரியணும். அவங்கள நம்மள ஏமாத்துறதுக்கு ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. இங்க அவங்க கரண்ட் கேட்டிருக்காங்க. நீ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்கலாம். சார் எல்லாமே ஆரா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான். அப்ப கரண்ட் கேட்டிருக்காங்க, வி பை ஆர் தான். ஆப்ஷன் 1 ரைட்டா பாருங்க. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி பார்த்தாலும் இது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல 5 ரெசிஸ்டார், அது ஒரு ஐடியா. திரும்ப எந்த ரெசிஸ்டாரை கட் பண்ணணுன்றதை கவனமா பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நீங்க பயப்படவே தேவையில்ல. அவன் எல்லாமே ஒரே நம்பரை தான் கொடுப்பான். ஆர் 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 இல்லைன்னா 2R 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 மாத்திலாம் கொடுக்க மாட்டாங்க. பார்த்த வரைக்கும் சொல்றேன், நீட் பிசிக்ஸ்ல பார்த்த வரைக்கும். ரைட்டா? ஸோ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஸ்டின் நம்பர் 60 ட்ரை பண்ணி பாருங்க. அது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் மாதிரியே வராது, அதனால அது என்னன்றதை செக் பண்ணிக்குவது. கொஸ்டின் நம்பர் 60 இப்போ இல்லை, அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது அதை ட்ரை பண்ணிப்பார். அதில் ஒரு சின்ன ட்ரிக் மறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண முடியலன்னா நான் சொல்கிறேன். நான் அடுத்து பேசலாமா? ரெசிஸ்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கெப்பாசிட்டர் அண்ட் சீரிஸ் அண்ட் பேரலல் பார்த்துக்கோங்க. தென் இண்டக்டாரோட சீரிஸ் அண்ட் பேரலல், அதுக்கப்புறம் ஆசிலேஷன் 11th வந்து ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். இதெல்லாம் பேரலாக படிக்கணும். நீங்கள் முன்னாடியே முடிச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு காம்போவாக ஒரு ரிவிஷன் கொடுக்கறது நல்லது உங்களுக்கு நீங்களே. ரைட். அடுத்தது 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேச போகிறோம். கிர்ச்சாஃப் லாஸ். கிர்ச்சாஃப் லாஸ். சார் கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. இப்போ நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளில் இந்த லெசனே முடிச்சு கொடுத்துறேன். பட் உங்களுக்கு 2 பேருக்குமே சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். எஸ்ஐ யூனிட்ஸ் மட்டும் பசங்கள்கிட்ட கேட்டுட்டு சப்போஸ் 11th பசங்க அவைலபிள்னா நாளைக்கு இன்னொரு செக்ஷனுமே நம்ம கொடுத்துருவோம். மிஸ் பண்ணாமல் கற்றுக்கோங்க. ஏன்னா மண்டேலேருந்து அடுத்தடுத்த லெசன் நம்ம போகணும். February 22 எக்ஸாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுக்கணும். தென் இன்னொரு பக்கம் கிராஷ் அப்போ மறுபடியும் ஒரு ஃபுல் ரிவிஷன் போகணும். இத்தனை முறையும் திருப்பி கேட்டால் தான் ஏதாவது கொஞ்சம் ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கும், கொஞ்சம் சம் போட முடியும். கஷ்டப்படாத வேலை செய். கிர்ச்சாஃப்ல 2 லா பற்றி பேச போகிறோம். கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவுக்கு யாருக்கா பேர் தெரியுமா? சார்ஜ்ல, சார்ஜ்லா இன்னும் கொஞ்சம் உள்ளவா, கரண்ட்லா. கரண்ட்ல, சார்ஜ்லா அதை டைமால் டிவைட் பண்ணால் கரண்ட் லாவாக மாறிடும். ரைட்டாப்பா? கரண்ட்லா இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும், கரண்ட்லா படிச்சிருப்பீங்க. இதில் முதலாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதணும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது ஒரு 1 மார்க் கொஷின், ரொம்ப ஃபெமிலியர் 1 மார்க் போர்ட் பசங்களுக்கு. கிர்ச்சாஃபோட கரண்ட் லா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன? முதல்ல கரண்ட் லா என்னன்னு சொல்லுங்க. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்ஸ் அட் எனி ஜங்ஷன் as 0. ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்ஸ் அட் எனி ஜங்ஷன் as 0. என்ன சொல்ல வரீங்க? என்னோட ஷர்ட் பாக்கெட்னு வச்சுக்கோங்களேன். என் ஷர்ட் பாக்கெட்டில் காலையில் ஒரு 200 கிடச்சிது, அப்புறம் ஒரு 100 கிடச்சிது, என்கிட்ட இப்போ 300 இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. 300 இருக்கா? தென் அந்த 300 10 பேருக்கு 30 rupees நான் பிரித்து கொடுத்துட்டேன். அந்த 300 வெளியில் போயிடுச்சு. இப்போ பாக்கெட் எம்டி. அதே மாதிரி தான் ஜங்ஷனை நோக்கி உள்ளே வர்ற கரண்ட் I1, I2 உள்ளே வருது, I3 வெளில போகுது, I4 வெளில போகுது, I5 வெளில போகுது. அப்போ உள்ளே வர்றது I1 + I2, வெளியில் போகிறது I3 + I4 + I5. கரண்ட் டுவர்ட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் த ஜங்ஷன். சொல்லலாமா? கரண்ட் டுவர்ட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் த ஜங்ஷன். ஜங்ஷனில் கரண்ட்டை சேமித்து வைக்க முடியாது. ஜங்ஷனில் கரண்ட்டை சேமித்து வைக்க முடியாது. கரெக்ட் தானே? பாக்கெட்டில் பணம் இருக்காது. The algebraic sum of current meet at any junction is 0. இந்த இடத்துல கரண்ட்டோட வேல்யூ 0வாக தான் இருக்கும் எப்போவுமே. உள்ளே வருதுன்னா ப்ளஸ் எடுத்துக்கோங்க, வெளில போகுதுன்னா மைனஸ் எடுத்துக்கோங்க. அப்போ I1 + I2 -I3 -I4 -I5 ஈக்குவல் டு 0. Algebraic sum of current meets at any junction is 0. I1 + I2
-i3 -i4 -i5 = 0ன்னு கவனமா கத்துக்கணும். இத பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுல்ல, எல்லாத்தையும் சம் பண்றோம். அல்ஜீப்ராயிக் சம். கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. ரொம்ப முக்கியமான விஷயம், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ஞாபகம் இருக்கா? கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். போர்ட் பிள்ளைங்க கவனமா கவனிங்க. செகண்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இஎம்ஐல லென்ஸ் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதெல்லாம் கவனமா கத்துக்கணும். இந்த சம் ட்ரை பண்ணுங்க பாரு, இதை உளறிட்டு இருக்கு. இன்னைக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வர்றது 5 ஆம்பியர், இங்க போறது 3 ஆம்பியர், இது எனக்கு தெரியாது. இங்க 6 ஆம்பியர் இங்க போயிடுது, இங்க 2.5 ஆம்பியர், இங்க எனக்கு தெரியாது, இங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத இடங்கள்லாம் கன்வெர்ட் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. நான் கொஸ்டின் மார்க் போட்டுருக்கலாம், கண்டுபிடிங்க. இது கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா சம். இந்த சம் தான் கேட்பாங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்ன? 8 ஆம்பியர் சார். 8 ஆம்பியர். செகண்டோடது 2 ampere. 2 2 ஆம்பியர். ஆம்பியர். ஏன்னா இந்த 8 வந்து தான் பிரியணும். இங்க தேர்டோடது 3.5. 3.5. நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சம்ம? கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லானால இதான் சம்மு. மரக்கிளையை வெட்டி போட்ட மாதிரி பிரான்ச்சஸாக போட்டுருவாங்க, கரண்ட்டை உள்ள அனுப்புவாங்க, ஏதாவது ஒரு இடம் கொஷின் மார்க் போட்டு வச்சிருவாங்க. அந்த இடத்தோட கரண்ட் கண்டுபிடிக்கும், சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிக்கும். ஸோ அந்த சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லால வேற சம்மே கிடையாது. வேற என்ன சம் இருக்க முடியும்? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. ஜங்ஷனில் கரண்ட்டை சேமிச்சு வைக்க முடியாது, உள்ள போகிற கரண்ட் தான் வெளில வரும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். டிஃபைன் கிர்ச்சாஃப் லாஸ்ன்னு சொல்லிட்டு 2 லாவும் நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் லாவும் எழுதணும், செகண்ட் லாவும் எழுதணும். ஃபர்ஸ்ட்ல அப்படி எழுதுவீங்க, அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0ன்னு எழுதணும். ரைட்டா? இதெல்லாம் ஈஸியாக கற்றுப்பீங்க. செகண்ட் லா தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. செகண்ட் லா பார்த்துருவோமா? செகண்ட் லாவோட இன்னொரு பேர் வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லா. சார் வோல்டேஜ் லா என்ன சார் சொல்லுது? ஒரே வார்த்தையில் முடிச்சிருங்க. இப்போ அங்கே சமேஷன் ஆஃப் I = 0, டோட்டல் கரண்ட் 0 அட் ஜங்ஷன். இங்கே க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் டோட்டல் பொட்டென்ஷியல் 0, சமேஷன் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் இன் எ க்ளோஸ்டு லூப் இஸ் 0. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். திரும்ப 2-3 டைம் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு வேளை கடைசி வரைக்கும் உன்னால் கற்றுக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு. சரி, எனக்கு சுத்தமாக புரியல, ஏதாவது பண்ணுங்க. பட் அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பிரமாதமாக கற்றுக் கொடுத்துறேன். நிறைய ட்ரிக் இருக்கு. இந்த ஒரு 10 நிமிஷம் நீயே உனக்கு சொல்லிடு, ரொம்ப நல்லா கவனிக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்லிக்கோங்க. ரைட். வோல்டேஜ் லா. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் இன் எ க்ளோஸ்டு லூப் இஸ் 0. ரைட். இங்கே பாருங்களேன், இது ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இது ஒரு ரெசிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஏந்திரு அங்கே போ. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஆர். இப்போ இது விஏ, இந்த இடம் விபி. சொல்ல கேட்க மாட்டேங்குது, இப்பதான் படிச்சது. ஒரே நிமிஷம் இதை வந்துடுறேன். சாரிப்பா, வந்துட்டேன். கவனமா கவனி. algebraic sum of all the potential in a closed loop is 0. சவுண்ட் செக் பண்ணிக்கோ, யாரோ ஒரு சொல்லு பார்க்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட், ஒரு ரெசிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறாங்க, விஏ மைனஸ் விபி கேட்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, அவங்க கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, இதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். நீ என்ன பண்ணணும், நீ ஒரு டைரக்ஷன் போடணும். நான் சொல்ற வார்த்தைகளை கீழே செதற விடாம எல்லாத்தையும் ஒழுங்கா காதுல வாங்க. நீ ஏல இருந்து போறியா பில இருந்து வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
ஒரு பேச்சுக்கு நீங்க ஏல இருந்து போறதா வச்சுக்கலாமா? நீங்க அப்படியே ஏல இருந்தே பார்த்துக்கிட்டு போறீங்க. உன் விருப்பம். உன் சைக்கிள் எடுத்துட்டு நீ பில இருந்து கூட வரலாம். இல்ல ஏல இருந்து கூட போகலாம். ஆனா நான் சொல்ற ஐடியா கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போனீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. அப்ப இங்க இருக்கிறது அப்படியே எழுதுங்க. VA. இங்க ரெசிஸ்டார் இருக்கா? இங்க கரண்ட் இருக்கா? உன்னோட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா மைனஸ். இங்க IR. IR ஈக்குவல் டு Vன்னு தெரியும் இல்லையா? V ஈக்குவல் டு IRன்னு தெரியும். அப்ப I இன்டு R மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. ஈக்குவல் டு VBன்னு எழுதணும். அப்ப VA மைனஸ் VB தான் நமக்கு வேணும். அப்ப IR VA மைனஸ் VB ஈக்குவல் டு IR. இப்போ உனக்கு ஒரு வீம்புக்குன்னு ஒரு கேள்வி ஞாபகம் வரும். ஏன் நாங்க Bல இருந்து போகக்கூடாதா? போனா என்ன ஆகும்? இதே ஆன்சர் வருமா? இதே ஆன்சர் தான் வரும். நல்லா கத்துக்கோங்க. சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் போடணும். அதுவே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவல் கரண்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு. ஆனா நீங்க வர்றது Bல இருந்து வரீங்க. Bல இருந்து வரீங்கன்னா அப்போ எங்க இருந்து வரீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். VB I இன்டு R. உன்னோட டைரக்ஷனும் காதுல வாங்கு கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு பிளஸ் IR ஈக்குவல் டு VA. இந்த லாஸ்டா இருக்கிறத ஈக்குவல் டு போட்டு போடணும். எனக்கு என்ன வேணும்? VA மைனஸ் VB தானே வேணும். அப்ப இந்த IR அப்படியே வச்சுக்கோ. இந்த VB இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்ப VA மைனஸ் VB அதே IRன்னு கிடைச்சிச்சா பாருங்க. இந்த ஐடியா தெரியாம தான் கிர்ச்சாஃப் லா சம்ம யாரும் தொடறதில்ல. ரொம்ப ஈஸி. சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் போடணும். ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் போடணும். ரைட்டாப்பா? அடுத்தது செல்ல சொல்லி தரவா? இங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வாங்க. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. இது ஒரு பேட்டரி, இதோடது E. Find the effective find the potential difference between A and B ன்னு வந்துட்டு நான் கேட்குறேன். ரைட்டா? இப்போ இங்க கரண்டோட டைரக்ஷன் எப்பவுமே பேட்டரியோட பிளஸ்ல இருந்து தான் வரும். உங்க எல்லாருக்கும் தெரியும் கரண்டோட டைரக்ஷன் பேட்டரியோட பிளஸ்ல இருந்து வரும். எப்பவுமே இந்த செல் வரும் பொழுது ஒரு வார்த்தையை காதுல வாங்க. செல் வரும் பொழுது கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. காதுல விழுதா? பார்க்க கூடாது. உன்னோட டைரக்ஷனை மட்டும்தான் நீ பார்க்கணும். நீ எங்க இருந்து போற? ஏல இருந்து B நோக்கி போறீங்க. அப்ப ஏல இருந்து கிளம்புறதுனால VA. நீ போகும் பொழுது இந்த வார்த்தையை காதுல வாங்குங்க. பிளஸ் வழியா உள்ள போகி மைனஸ் வழியா வெளியில எழுந்திருக்கிறீங்க. கரெக்ட் தானே? இது இப்படி சொல்லி தரக்கூடாது. நல்ல பிசிக்ஸ் வாத்தியார் இப்படி சொல்லி தர மாட்டான். எனக்கு தேவை நீ செம்ம கரெக்டா போடணும். இங்க பொட்டென்ஷியல் டிராப் ஆகுது, குறையுது, அதனால மைனஸ்ன்னு தான் நான் சொல்லணும். பட் அங்க எங்கேயாவது தப்பு பண்ணிடுவீங்களேன்றதுனால தான் சிம்பிள் ஐடியா. பிளஸ் வழியா உள்ள போயிட்டு மைனஸ் வழியா வெளியில வர்றதுனால மைனஸ் E ஈக்குவல் டு VB. அப்ப VA மைனஸ் VB வேணும்னா E. கரெக்டா? அந்த பக்கம் போயிடுச்சா? எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. செல்லுல நீ பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல எழுந்தா மைனஸ் E. அதே மாதிரி செல்லுல மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல எழுந்தா பிளஸ் C. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஒரே ஒரு சம்மு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லித்தரேன். கேர்ஃபுல்லா கத்துக்கோங்க. ஓப்பன் சர்க்யூட், க்ளோஸ் சர்க்யூட் நம்ம 2 பேச போறோம். இன்னைக்கு நான் ஓப்பன் கத்து கொடுத்துறேன். நாளைக்கு க்ளோஸ் கத்து கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப டைம் வேணும். அது கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வேணும். தென் அடுத்த கிளாஸ் 11th பசங்க அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் நல்லா கத்துக்கிறீங்களா? இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு செல்லு, இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு செல்லு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெமிலியர் மாடல் ரொம்ப. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B கேட்குறேன். இதோடது R1, R2, R3, E1, E2. கரண்டோட டைரக்ஷன் கொஷின்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்படி தான் கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்களே தெளிவாக சொல்லிடுவாங்க கரண்டோட டைரக்ஷன். இப்போ நீங்கள் எங்கேருந்து போக போகிறீங்க? ஏல இருந்து போக போகிறீங்களா? பில இருந்து போக போகிறீங்களா? நான் இந்த சம்முக்கு நான் ரெண்டுத்துல இருந்து சொல்லி கொடுக்குறேன். அடுத்தடுத்த சம்முக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். நான் கேட்டிருக்கிறது VA மைனஸ் VB. சில கொஸ்டினில் VB மைனஸ் VA கூட கேட்பாங்க. அவங்கவுங்க விருப்பம் தான். அப்போ நீ எங்கேருந்து கிளம்புறேன்னா ஏல இருந்து கிளம்புற. இதான் உன் டைரக்ஷன். ரைட்டா? இதான் உன் டைரக்ஷன். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா?
VA. R1க்கு என்ன வரணும்? என்ன வரணும்? பிளஸ்ஸா மைனஸா? நான் IR1 இங்க எழுதணும்ல. பிளஸ்ஸா மைனஸ் மைனஸா? மைனஸ் மைனஸ் IR1. ரைட். இந்த E1க்கு பிளஸ் E1 மைனஸ் E1 சொல்லுங்க. பிளஸ் E1 மைனஸ் E1 மைனஸ் மைனஸ் E1. பா இந்த மாதிரி வாயை திறந்து சொன்னா தானே நல்லா இருக்கும். நான் மட்டும் கத்திட்டே இருந்தேன். இந்த மாதிரி நேரத்துல தான் கோவம் வர்றது. பதில் சொல்லு. IR2 எப்படி எழுதணும்? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் IR2. E2 எப்படி எழுதணும்? E2 எப்படி எழுதணும்? மைனஸ் மைனஸ் E2. Minus IR3 எப்படி E2. எழுதணும்? மைனஸ் IR3. ஈக்குவல் டு என்ன எழுதணும்? ஃபைனலா VB எழுதணும். சார் அவங்க VAவுக்கும் VBக்கும் தான் சார் கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. IR1 பிளஸ் E1 பிளஸ் IR2 பிளஸ் E2 பிளஸ் IR3. இதான் உங்க ஆப்ஷன்ல இருக்கும். டிக் பண்ணுங்க. ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேட்பாங்க. இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டார்ல சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ். செல்லுல கரண்ட்டை பார்க்க கூடாது. நீ எது வழியா உள்ள புகுந்து எது வழியா வெளியில எழுந்திருக்கிறியோ மைனஸ்ல எழுந்தா மைனஸ் E1, பிளஸ்ல எழுந்தா பிளஸ். ரைட்டா? இந்த சம்ம ட்ரை பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க. ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார். இப்படி இருக்கு. ரைட்டா? ஓகே. இந்த இடம் வழக்கம் போல R1, R2, R3, R4, E1, E2, E3. இந்த இடம் A, இந்த இடம் B. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேட்குறேன். நீங்கள் ஏலேருந்து போங்க இல்லை பிலேருந்து போங்க, ஆன்சர் மாறாது. நான் உனக்கு சொல்கிற ஐடியா கரண்ட்டோட டைரக்ஷனில் ட்ராவல் ஆகு. தப்பு பண்ண மாட்டேன். ஆப்போசிட்டாக அலாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். கரண்ட்டோட டைரக்ஷனில் போனால் எல்லாம் சேம் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ மைனஸ் 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 போட்டு போயிட்டே இருக்கலாம். யாராவது வேகமாக சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் VA, அப்புறம் மைனஸ் மைனஸ் IR1, அப்புறம் மைனஸ் C1 ப்ளஸ் C1, Plus. அப்புறம் மைனஸ் IR2 மைனஸ் IR2, அப்புறம் மைனஸ் E2 மைனஸ் E2, அப்புறம் மைனஸ் IR3 மைனஸ் IR3, அப்புறம் மைனஸ் E3 அப்புறம் மைனஸ் IR4 மைனஸ் IR4 ஈக்குவல் டு வாட்? VB. இப்போ ஒருவேளை VB மைனஸ் VA கேட்குறேன்னா, நான் ஒருவேளை இந்த கொஸ்டினில் VB மைனஸ் VA கேட்குறேன். அப்போது VA மட்டும்தான் அந்த பக்கம் போகும். மீதி எல்லாம் அங்கே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும்ல. மைனஸ் IR1 ப்ளஸ் E1 மைனஸ் IR2 மைனஸ் E2 மைனஸ் IR3 மைனஸ் E3 மைனஸ் IR4. இது அப்படியே தான் இருக்கும். கொஷினை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B இல்லை B and A1 பார்க்கணும். இந்த கொஷினை நம்பராக கொடுப்பாங்க. நம்பராக கொடுத்து சால்வ் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். அப்படியே சால்வ் பண்ணுறீங்களா? ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், இன்னொரு செல்லு. இங்கே பின்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன். 1 ஓம், 2 ஓம், 3 ஓம், 1 ஓம். கரண்ட்டோட வேல்யூ 1 ஆம்பியர். செல்லோடது 10 வோல்ட்டு, 20 வோல்ட்டு, 15 வோல்ட்டு. ரைட்டா? நீ ஏலேருந்து போ, பிலேருந்து போ, எனக்கு அதெல்லாம் வேணாம். VA மைனஸ் VB வேணும். ஒரே நிமிஷம்.